வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் டீ கடை கஜரா வீட்லேயே எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 4-5 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கஜரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 2 கப் மைதா மாவு எடுக்க போகிறோம். அதுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவாக இருந்தால் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 ஸ்பூன் ரவை சேர்த்து 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட ஏலக்காய் இருந்ததுன்னா டைரெக்டாக 2 ஏலக்காய் இது கூட சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இதில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம குக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது கஜரா வந்து நல்லா உப்பி அழகாக எழும்பி வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம கையை வச்சு நல்லா ஆயில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம நெய்யும் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி செய்யும்போது கஜரா நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்காதுன்னா வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசையணும். நம்ம இதில் சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து இலகி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக உப்பி வந்திருக்கு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டு நமக்கு எந்த சைஸில் கஜரா தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கடாயில் எண்ணெய் காய வச்சு மிதமான சூட்டில் இதை நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக காஞ்சிடக்கூடாது. மிதமான சூடு இருக்கும்போது போட்டுக்கலாம். மாவு வந்து மொத்தமாக இருக்கிறதுனால வேக லேட் ஆகும். அதனால் மிதமான தீயில் நம்ம இதை பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சீக்கிரம் வேகணும்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஹையில் வச்சு வேக வச்சிங்கன்னா மேலே வந்து கலர் மாறிடும், உள்ளே வேகாது. அதே மாதிரி எண்ணெயோட சூடு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மாவு வந்து உடஞ்சி பிரிஞ்சு வந்துடும். லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து முழுசாக வெந்து வர 10 நிமிஷமாவது ஆகும். நம்ம எண்ணெயில் உருண்டைகளை சேர்த்து விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடியில் மட்டும் டார்க் கலராக மாறிடும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கஜரா நல்லா கலர் மாதிரி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மாவில் நம்ம கோடு எதுவும் போடலை, ஆனால் அதுவே பாருங்கள் தானாக வெடித்து கஜரா ஷேப்புக்கு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு டீ கடை கஜரா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.